ஊரஞ்சு அலையெல்லாம் எங்க ஜோடி கட்டிக்கலாம் வச்சுக்கவாங்க உள்ளி முடுங்கடி. கத்தரி போட்ட சின்ன பைங்கிலி, கத்தரி பூரங்க போட்ட சின்ன பைங்கிலி, கோட்டருக்கு ஒரு கோட்டருக்கு எல்லாம் என்ன குத்தாட்டம், என்ன பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோயில்ல உள்ள குருக்கள்கள் போட்டிருக்காங்க பாரு குத்தாட்டம். சார் வடகரி நீ சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. சொர்ணா அக்காவோட தம்பிங்கடா. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு ஆனந்த் பாரு போயுமா. இவ சாதாரணமான ஆளு சாமி. கையில தூக்கிட்டாலும் இந்த ஆட்டத்தை தான் நீங்க ஆடுவோம். கஞ்சா கருப்பு கார்த்திக் அப்புறம் இதான் பேமஸ் இனிமே. பேரோல நீங்க கையில தூக்கி கண்ணு அவனி போச்சு. விஜயா நல்ல பொண்ணாச்சே. ஐயோ ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே பகவானே. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அட நாரப்ப எழுகிறா. நான்லாம் உபதி அடிச்சு விட்டு ஓடி போயிட்டாங்களே. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் அர்ச்சகர்கள் மதுபோதையில் ஆபாச நடனம் ஆடும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி காண்போரை முகம் சுளிக்க வைத்துள்ளது. அத்திந்தோம் திந்தினதந்தோம் திந்தானிதந்தோம் தகதிந்தோம் தகதிந்தோம் தகதிந்தோம். ஏற்கனவே அவள் சட்டை போட மாட்டாங்க. லைட்டா ஒரு டிரான்ஸ்பரண்டான கைலி மட்டும்தான். இந்த ஆட்டத்துல அந்த கையிலேயே தூக்கி தூக்கி அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மூமெண்ட். கத்தரி பூரங்க போட்ட சின்ன பைங்கிலி, கோட்டருக்கு ஒரு கோட்டருக்கு. இந்த சௌரியோட சத்தத்தை கேட்டு 2 பெண்கள் கண்கள் மயங்கி விழுகிறது. என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. அப்ப ஜெட்டி பனியன் தான் சூடு சொரணையா. ஊரறிஞ்ச அலையெல்லாம் கட்டிக்கவா வச்சுக்கவா உள்ளி முடுங்கடி கத்தரி. பாட்டு மட்டும் இல்ல, போட்ட சரக்கும். அந்த வீடியோவில் அரை நிர்வாணமாக ஆபாச நடனம் ஆடியுள்ளது பெரிய மாரியம்மனுக்கு பூஜை மற்றும் அர்ச்சனை செய்யும் கோமதி நாயகம், வினோத், கணேசன் ஆகிய அர்ச்சகர்கள் தான் என்பது தெரிய வந்துள்ளது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் மேலும் கோவிலுக்கு வரும் பெண் பக்தர்கள் முகத்தில் விபூதி அடிப்பது போன்ற இன்னும் சில முகம் சுளிக்க வைக்கும் சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. கரெக்டா புடிச்சிட்டீங்க. 2 காலையும் 4 துண்டா வெட்டி போட்டுட்டா ஊரூரா போய் தப்பு பண்ண மாட்டல்ல. இந்நிலையில் இந்த வீடியோ வைரலான நிலையில் கோவில் போன்ற புனித தலத்தில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதற்காக அவர்கள் மீது அறநிலையத்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது. அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ இந்த 3 பேர் தான் நம்ம டார்கெட். வேற ஏதாவது அவங்கள பத்தி டீடைல்ஸ் கிடைச்சதா? அந்த 3 பேரோட ஜாதகம் இந்த புக்ல இருக்கு, பாத்துங்க. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்லு. ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு? எஸ், சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. அடுத்த வாட்டி வரையில வாடா, நீ தக்காளி நினைச்சுக்கிற மாதிரி. நன்றி. உன் மனசுல நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி, பொம்பளையா லட்சணமா இருக்கு. அதன் அடிப்படையில் அம்மூவரையும் பணியிடை நீக்கம் செய்து அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. மாமன் இன்னொரு வாட்டி இது நடந்தது
உன் அட்ரஸ் மாறிடும் பட. சமூக வலைதளங்களை சில நாட்களாக கூமாப்பட்டி தொடர்பான ரீல்ஸ்கள் அதிகம் ஆக்கிரமித்துள்ளன. என்ன வேணும் உனக்கு? கூமாப்பட்டி போகணும். கூமாப்பட்டியா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடா கூமாப்பட்டி ஸ்பெஷல்? ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த காத்திய மேல உரசும் பொழுது ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. எப்படி சூப்பர். அதத்தான் நானும் நினைச்சேன். அப்படி அங்கு என்னதான் இருக்கிறது? ரீல்ஸ்களை நம்பி அங்கு செல்லலாமா? விரிவாக பார்க்கலாம். கூமாப்பட்டி போகணும். 3 நாள் அங்கே விரிச்சு படுத்து எந்திரிச்சு வந்துடுறேன். 3 நாள் படுத்து போறீங்களா? என்னடா அது? பிரின்சிபல்ட்ட பேசிட்டீங்களா? இல்ல சார், அவர்தான். நான் பேசிக்கிறேன். விடு. கூமாப்பட்டிக்கு வாங்க. என்னங்கற நானு? நான் பேசிக்கிறேன். ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த காத்திய மேல உரசும் பொழுது ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. ஐயோ அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. மொத்தத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டா இருக்கு. வாழ்ந்தா எங்களை போல வாழணும், இல்லன்னா வாழக்கூடாது. உங்கள்கிட்ட பணம் இருக்கு, பேரு புகழ் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, மரியாதை இருக்கு, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும். நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கைய வேஸ்ட்டுங்க. உண்மையான வாழ்க்கைய மனசு பிடிச்ச மாதிரி நிம்மதியா இயற்கையா வாழணும். செயற்கையா ரோபோட்டா வாழாதீங்க, அப்ப ரோபஸ் ஆயிருங்க. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க. ஏங்க என்ன சொல்ல மண்ணு வாழோடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடிங்கிடாங்கிடோ. கொடைக்கானல் போகணும், மூணார் போகணும், கோவா போகணும், அப்படியெல்லாம் ஆசை இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா கூமாப்பட்டி போகணும். இந்த மாதிரி கிணறு ஊர்ல எங்க இருக்கா? ஏங்க எங்க தண்ணிய பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ மாதிரி இருக்குங்க. தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. ரோஸ் மாலுக்கு பவண்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. டேய் வண்டி எடுக்கடா. கூமாப்பட்டி ஐலாண்டு போலாமா? சர்பத்துல குளிக்கலாமா? ரோஸ் மில்க் குடிக்கலாமா? இப்படி கூவி கூவி இவர் கூமாப்பட்டி குறித்து பேசியதன் விளைவாக தற்போது சமூக வலைத்தளங்களில் எங்கு திரும்பினாலும் இந்த ஊர்தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. தண்ணிய பாருங்க, எங்க எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த தண்ணியில குளிச்சு ஒரு திமிங்கல மாதிரி. இதுல என்ன ஹைலைட்னா அந்த சவுண்டு தான். ஹிடன் ஜெம் என்ற வார்த்தை இணையவாசிகளிடம் சிக்கிக்கொண்டு படும் பாட்டினை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றில்லை. அதுபோல டார்க் நைட் என்ற பெயரில் சமூக வலைத்தளத்தில் வலம் வரும் இந்த நபர் கூமாப்பட்டி ஒரு ஹிடன் ஜெம், அது விருதுநகரின் ஊட்டி, கொடைக்கானல் என பில்டப் கொடுத்து அந்த பகுதியை ஹிட்டாக்கி வைத்துள்ளார். எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் மெட்ராஸ் பத்தி பேசுறதுக்கு கூட சந்தானம் இருக்காரு. ஆனா கூமாப்பட்டியை பத்தி பேசுறதுக்கு இவங்க தானே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா ஐரோப்பா மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமெரிக்கா மாதிரி இருக்கு, இப்படி பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. இது சொர்க்க பூமிங்க, அழகிய தீவுங்க. எங்க ஊரு தண்ணீர் சர்பத்து மாதிரி இருக்கும், பவண்டா மாதிரி இருக்குங்க.
என கொடுத்த கைப்பால் அப்படி என்னதாயா இருக்கு என கூமாப்பட்டியில் பலரும் தேடி வருகின்றனர். கூமாப்பட்டிக்கு வந்தேன், நல்லா தயான் இருக்கு. வக்காளி அருமையான ஊர். எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. மக்களே, ஒரு வழியா அப்படி இப்படி நம்ம கூமாப்பட்டியை ரீச் பண்ணிட்டோம். ஆனா நம்ம ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது 2 வெறிநாய்ங்க வெறி கொண்டு துரத்த ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க. சோ மக்களே, நீங்களும் இந்த கூமாப்பட்டியை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உண்மையாவே கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்ததா எந்த ஊருக்கு போலான்னு காமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நாங்க தான் கூமாப்பட்டியில என்ன இருக்குன்னு அக்கா கேக்குறாங்க. ஏங்க கூமாப்பட்டி சாதாரண பூமி கிடையாது, அது ஒரு சொர்க்க பூமி, ஒரு தனி ஐலாண்டுங்க. காத்த பாருங்க, ஏங்க ரோஸ் மாலுக்கு பவண்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. ஏங்க இந்த ஐலாண்டுக்கு போலாமா? போலாம். நம்ம மட்டும் இல்ல, ஆகஸ்ட் மாசம் முகூர்த்த புக் பண்ணக்கூடிய எல்லா கிளையண்ட்டுக்கும் ஃப்ரீயா போஸ்ட் வெட்டிங் வந்து கூமாப்பட்டி ஐலாண்ட்ல ஃப்ரீயா போட்டோ ஷூட் பண்ணி தரோம். கல்யாணம் ஆக போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வாமச்சான் கூமாப்பட்டியில போய் போட்டோ ஷூட் பண்ணுவோம் சொல்லுங்க. மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? கூமாப்பட்டி டிக்கெட் கிடைக்குமா? கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. பயங்கரம் பாஸ். எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இது இன்னும் பயங்கரம் பாஸ். மற்றொரு பக்கம் சூப்பர் ஹீரோக்களையும் விட்டு வைக்கவில்லை. கூமாப்பட்டிக்கு தோர் நேரடியாக வந்து பயண அனுபவத்தை பகிர்வது போன்ற ஏஐ வீடியோவும் பரவி வருகின்றன. குஞ்சான்ஸ், இப்ப நாம கும்மாப்பட்டிக்கு வந்திருக்கோம். ஊரு வேற மாதிரி இருக்கு. கும்மாப்பட்டினா கும்மாப்பட்டி தான். இவதான் எனக்கு கும்மாப்பட்டியில கிடைச்ச கட்டை. வரியா கிட்ட கும்மாப்பட்டியில ஒரு பொண்ணு கிட்ட பேசுனது தப்பா? குஞ்சான்ஸ் ஊர்காரங்க என்ன சுற்றி போட்டாங்களே. இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். குஞ்சான்ஸ், ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். அடுத்தது எங்க போவோம் கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க கூமாப்பட்டிய பாருங்க, அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க அந்தமான் டிவி மாதிரி இருக்கா. அப்படியே நேரம் வாங்க, இதாங்க கூமாப்பட்டி. இங்க பாருங்க கூமாப்பட்டி ஐலாண்டு வந்திருக்காங்க. தம்பிய பாருங்க, ஆளு வெள்ளா இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல பாருங்க கிந்திக்கிற மாதிரி ஆயிருக்கான். இந்த கூமாப்பட்டி விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே உள்ள குக்கிராமம். பிளவக்கல் பெரியார் அணை மற்றும் கோயிலாறு அணையுடன் மலையடி வாரத்தில் இருப்பதால் அந்த அழகு தற்பொழுது சுற்றுலா விரும்பிகளை ஈர்க்க தொடங்கியுள்ளது. நம்ம வந்துட்டோங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வந்துட்டோம். சுகமா இருக்குங்க. இங்க பாருங்க கூமாப்பட்டி சோப்பு. இந்த சோப்பு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எடுத்துட்டு வரோம். இப்ப நாம கும்மாப்பட்டிக்கு வந்திருக்கோம். ஊரு வேற மாதிரி இருக்கு. ஆனால் தற்போது அந்த அளவிற்கு செழிப்பு இல்லை என்றும் ஆறுகள் வறண்டு காணப்படுவதாகவும் இணையத்தில் பரவுவது பழைய வீடியோ என்றும் சுற்றுவட்டார மக்களால் கூறப்படுகிறது. மூடிக்கிட்டு வீட்டுல தூங்கிருக்கலாம், போய் நாய்கிட்ட கடி வாங்கிட்டேன் ப்ரோஸ்கீஸ். மற்றொரு பக்கம் அணையில் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் சுற்றுலா பயணிகள் நம்பி வந்து ஏமாற வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் கூறியுள்ளனர். என்ன சொன்ன? பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல. ஏன் என்ன சொன்ன? மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடறான், மருந்தா. இதுல எதுல உண்மை? வாரத்துக்கு 2 தடவை 1/2 கிலோ போட்டு நின்னு வரும். என்னடா சொல்ற? நான் மட்டும் இல்ல, நானே என் தம்பியிலும் ஆக்கி வச்சு அடிச்சு விட்டுருவோம். நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்? எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேண்டாம். ஆடு மாடுகளின் மாநாடு. ஆடும் மாடும் நம் செல்வங்கள். அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம். பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல, நம் அருமை செல்வங்கள். ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. இங்க வா. ஐயா, யாருக்காரப்பே?